இந்த விழாவை சிறப்பாக நடத்த ஏற்பாடு செய்த ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் இங்கு கூடியுள்ள அனைத்து மகளிர் பார்த்து ஒழுங்காக பார்க்குறேன். எல்லாருமே யூனிஃபார்ம் மேட்சாக இருக்காங்க. இப்போ காலேஜ் போகிறது ஸ்கூலில் வந்து உட்காந்துக்கிற மாதிரி இருக்கிறாங்க. எல்லாம் முகத்தையும் பாருங்க, சந்தோஷம். இது உங்களுக்காக கொண்டாடுறது. இது நீங்கள் கொண்டாடுறது பெருமை கிடையாது. இப்போ நாங்கள் கொண்டாடணும். நாங்கள் வந்து பாலின நிகழ்நிலை அப்படின்னும் போது ஆண்களும் பெண்களும் சமம். அதில் வந்து உங்களுக்கு ஒரு கொண்டாடணும்னா அது குடும்பத்துக்கு வந்து நீங்கள் தான் தோல் மாதிரி. நாட்டிற்கும் குடும்பத்திற்கும் நீங்கள் தோல் சமைக்கிறீங்க. இந்த நாள் வந்து ஒரு சாதனை அம்மாவோட நினைவு அங்குதான் கொண்டாடுறாங்க. சரோஜினி நாயுடு அவர்களின் நினைவாக இந்த மகளிர் சிறந்த எழுத்தாளர், சமூக ஆர்வலர், அவர் முதல் கவர்னர், ஆளுநர், இப்படி அவங்க வந்து பன்முகம் கொண்டவங்க. அதனால அவங்க நினைவாக இதை கொண்டாடுறது வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. அதே மாதிரி நீங்களே ஒவ்வொருத்தரும் சாதனை தான். அதாவது நீங்க பிறக்கும் போது கல்வியிலே அதெல்லாம் படிக்க வைக்கிறதுலாம் பாகுபாடு போடுறாங்க. பெண் பிள்ளைகளை வந்து படிக்க வைக்க மாட்டாங்க. சின்ன வயசுலேயே வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. 14-15 வயசுலாம். அது மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாது என்பதற்காக சட்டம் இருக்கு. 18 வயசு நிரம்பிய மகளிருக்கு தான் குழந்தை, ஆண் பெண் குழந்தை தான் திருமணம் செஞ்சு வைக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் திருமணம் செஞ்சு வைத்தால் அது சட்டப்படி குற்றமாகும். அது எல்லாரும் தெரிஞ்சுங்க. சொந்தக்காரங்க நமக்கு வேற வழி இல்லை, நம்ம ஒரு 15 வயசுல நம்ம கடமையை காய்க்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. பெண்களை படிக்க வைங்க. நீங்கள் எவ்வளோ படிக்க வைக்கிறீங்க அவ்வளோ நல்லது. என் வீட்டில் பார்த்தோன்னா என் பொண்ணு பேர் சரோஜினி. என் வீட்டில் என் பையனோட என் பொண்ணு தான் அதிகமாக படிக்க வைக்கிறேன். என் பையன் பிடி படிக்கிறேன், என் பொண்ணு எம்எஸ் படிக்கிறேன். இதை வந்து இந்த சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறேன். ஏன்னா அதே மாதிரி சரோஜினி என் பொண்ணுக்கு பேர் வைக்கிறேன். இந்த மகளிர் தினத்தில் உங்ககிட்ட நான் பேசுறதுக்கு இது ஒரு தகுதி உள்ளது. நான் பெருமைப்படுறேன். அதே மாதிரி உங்களுக்கு சட்டத்தில் அடித்தாலும் திங்கினாலும் பாலியல் துன்புறுத்தல் கொண்டாலும் உங்களை காவல்துறையை நாடி செல்லலாம். இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வீட்டில் யாரும் உழைக்க மாட்டாங்க. ஜென்ஸுங்க, லேடிஸுங்க தான் நம்ம போறீங்க. அதே ஒரு பெரிய தியாகம். அந்த வீட்டோட முதுகெலும்பு நீங்க தான். நான் வந்து வேலைக்கு வந்துட்டோம். இப்போ வீட்டில் பார்த்தோன்னா எல்லா வேலையும் வீட்டில் தான் பார்த்துவாங்க. நாங்கள் வீட்டுக்கு போனால் எங்கே இருக்கிறீங்க, ஏது இருக்கிறீங்க, ஒரு அக்கா எங்கே இருக்கிறாங்க, ஒரு வீட்டில் சாப்பிட்டாரோ இல்லையோ அப்படின்னு. அது மாதிரி நீங்களாம் வந்து வீட்டோட ஒருங்கிணைப்பாளர். வீட்டில் ஒருங்கிணைப்பாளர் நீங்கள் தான், தலைவர் நீங்கள் தான், செயலாளர் நீங்கள் தான். எல்லாமே காலிப்படுத்துவாங்க. இது அது ஒருங்கிட்ட கொடுத்தோம்னா தான் அந்த பணம் வந்து நல்ல சேர்ந்துக்க. அம்மா இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான நாள், எனக்கு பணம் தேவைப்படுது, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. 2 பேர் விட்டு கொடுத்துருவாங்க. இதை குடிக்கிறதுக்கு எப்படா குடிக்க போகலாம், எங்கே பார்த்து வைக்கலாம்னு போயிடுவாங்க. இதுக்கு தான் இந்த மகளிர் ஆரம்பிச்சது. இதுதான் நீங்கள் வந்து அதுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. இந்த நாங்கள் வந்து ஆண்கள் போக வேண்டியது, அது நான் ஒரு ஆண் வந்து பேசுறதுனால உங்களை போடுற மாதிரி தான். அதனால இன்னும் ஈவினிங் வரைக்கும் போதும். ஆமாம், இதில் வந்து ரொம்ப சந்தோஷமா இருங்க. உங்கள் முகத்தில் எல்லாரையும் சிரிப்பு பார்க்குறேன். எல்லா கவலையும் மறந்துட்டு வீட்டில் குடும்ப பற்றினா மறந்து ஒரே யூனிஃபார்மாக உட்காந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டீங்க. இதே மாதிரி எந்த இருக்கோம் இன்னைக்கு மட்டும் குறைய வச்சுட்டு எதையுமே குறைய நினைக்காதீங்க. அது வந்து ஒரு தண்ணி தான் நடிக்கணும். அது ஊத்தனா அதுக்காக வந்து மற்றவங்க கேட்டு போகக்கூடாது. உங்க வீட்டில் ஒரு பிரச்சனைனா அதை நீங்களும் பேசி சரி பண்ணணும். புரியாதவங்க இருப்பாங்க, நல்லவங்க இருப்பாங்க, கெட்டவங்க இருப்பாங்க. அதை வந்து நீங்கள் பேசி சரி பண்ணால் மட்டும்தான் குடும்பத்தில் வந்து நிம்மதி இருக்கும். சரி, நான் ஒரு பக்கம் நீங்கள் ஒரு பக்கம் இருக்கும் போனால் குடும்பம் சரி வராது. நல்ல ஆலோசனை கொடுங்ககிட்ட போய் கேளுங்க. அதுதான் காவல்துறை இருக்கு. உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் நீங்கள் எந்த நேரம் வேணாலும் வந்து நிற்க வேண்டிய ஒரே இடம் இருக்கிறதுனா காவல்துறை தான், காவல் நிலையம். மற்ற எல்லா ஆஃபீஸும் வந்து கூட்டியிருப்பாங்க. காவல் நிலையம் மட்டும் 24 மணி நேரம் திறந்துருக்கோம். நீங்கள் இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் பிரச்சனை நீங்கள் தீர்த்துங்க. உங்களால் முடியாத பிரச்சனை தீர்த்து வைக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த விழா சிறப்பாக நடத்த ஏற்பாடு செய்ய அனைத்து ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் எங்கள் காவல்துறை சார்பாகவும் ஆண் என்ற முறையில் இதில் வந்து
அனைவருக்கும் நன்றியும்